சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். கட்சிக்குள்ளார அன்புமணி அவர்கள் கை ஓங்குது. கட்சியை அன்புமணி அவர்கள் கைப்பற்ற போகிறாரா? என்ன சார் பாமக நடந்துகிட்டு இருக்கு? குடும்பத்திற்குள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது பொது வெளியில் வெடித்து கட்சி யார் கையில் என்கிற அதிகார மோதலாக உருவெடுத்து அதில் இப்போது அன்புமணி வெற்றி பெற்றிருக்கிறாரா, ராமதாஸ் வெற்றி பெற்றிருக்கிறாரா என்று ஊடகத்தினர் விவாதம் நடத்துகிற அளவுக்கு நிலைமை போயிருக்கு. அந்த பாட்டாளி சொந்தங்கள் இருக்கிறார்களே, வன்னிய சொந்தங்கள், அவர்களிடத்திலே அன்புமணியினுடைய பிம்பம் சிதையும் அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? காடு வெற்றி குருவை நீ அவமதித்தாய், அலட்சியப்படுத்தினாய், அதனால் அவர் வேதனை அடைந்தார் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இதனுடைய இமீடியட் விளைவு ராஜ்யசபா சீட்டு 0 கிடையாது நிலைமை ஏற்படும். அதிமுக கொடுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற மோதல் சூழ்நிலையில எப்படி கொடுப்பாங்க? ஏற்கனவே அந்த வாய்ப்பு சுருங்கி இருந்தது. நேற்றைய சண்டையின் மூலம் வாய்ப்பே இல்லை என்று ஆகிவிட்டது. இவ்வளவு அடிச்சு அசிங்கப்பட்ட பிறகு மக்கள் இவர்களை ஏற்பார்களா? ஆகவே கூட்டணி கட்சி கிட்ட பழைய பேர வலிமை இவர்களுக்கு இருக்குமா? இதெல்லாம் அடுத்தடுத்த கேள்வி. பேர வலிமையை பாமக இழந்து விட்டதா? பாமக பேர வலிமையை இழந்து நிற்கிறது. எந்த கட்சியோடு சேருமோ அந்த கட்சி கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. விஜய் அவர்களுடைய குற்றச்சாட்டு நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். பணம் விளையாட போகிறது. விஜய் அதை எதிர்கொள்ள முடியாது. சவால், அது ஒரு பெரிய சவால் தான். அப்பீல் விடலாம். இன்னொன்னு, அவருடைய நிறுத்தப்புற வேட்பாளர்கள் வசதியானவனா யாராவது விஜய்க்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்கலாமே தவிர அவங்களோட போட்டி போடும். You cannot challenge them. ADMK and DMK. You cannot beat them. தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பாஜக அணிக்குள் கொண்டு வருவது இது முயல் கொம்பு என்று நான் கருதுகிறேன். இது ஒரு சாதாரண முயற்சி அல்ல. விஜயை என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வர முடியாதுங்கிறீங்களா? கொண்டு வருவது என்பது பிரம்ம பிரயத்தனம் என்று ஒரு வார்த்தை உண்டு. ஏனென்றால் அவரது எதிர்பார்ப்பு அதிகம். தொகுதிகள் எண்ணிக்கை அவர் எதிர்பார்ப்பது மிக மிக அதிகம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் ரமேஷர். வணக்கம். பாமகவில் ஒரு மிகப்பெரிய புயல் என்பது மையம் கொண்டிருக்கு. நேற்றைக்கு தைலாபுரத்துல மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாரு. அன்புமணி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போனாரு. என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு உன்னுடைய 35வது வயசுல உன்னை அமைச்சராக்கியதுதான் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னையில ஒரு கூட்டத்தை போட்டிருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? குறிப்பாக பாமக 2ஆக உடைதா? நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது அன்புமணிக்கு பின்னாடி தொண்டர்கள் ஸ்பிட்டா நிக்கிறாங்க. கட்சிக்குள்ளார அன்புமணி அவர்கள் கை ஓங்குது. கட்சியை அன்புமணி அவர்கள் கைப்பற்ற போகிறாரா? என்ன சார் பாமக நடந்துகிட்டு இருக்கு? குடும்பத்திற்குள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது பொது வெளியில் வெடித்து கட்சி யார் கையில் என்கிற அதிகார மோதலாக உருவெடுத்து அதில் இப்போது அன்புமணி வெற்றி பெற்றிருக்கிறாரா, ராமதாஸ் வெற்றி பெற்றிருக்கிறாரா என்று ஊடகத்தினர் விவாதம் நடத்துகிற அளவுக்கு நிலைமை போயிருக்கிறது. இது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மையம் கொண்ட பிரச்சனை. இப்போது அது பெரிய அளவில் வெடித்திருக்கு, பூதாகரமா வெடிச்சிருக்கு. ஆமாம், இதுவரை எந்த கட்சியிலும் ஒரு தந்தை மகனுக்கிடையே இப்படி பொது வெளியில் கடுமையான குற்றச்சாட்டுக்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய என்றால் ஒருவர் தான் இப்போதைக்கு வெளியே பேச இருக்கிறார், இன்னொருவர் இன்னும் பேசவில்லை. பேசிய வகையில் பார்க்கும்போது மிக கடுமையான கருத்துக்கள், வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்புமணி அவர்கள் தனது தாயை நோக்கி தண்ணீர் பாட்டிலை எடுத்து வீசி எறிந்தார். அதாவது மகள் வழி பேரனான முகுந்தன் நியமனம், அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வீட்டில் இது பற்றி ஒரு பேச்சு வந்தபோது அன்புமணியினுடைய தாயார் திரு அன்புமணியை பார்த்து, உன்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்தால் அதை நீ எதிர்ப்பாயா என்று கேட்டவுடன் கோபமடைந்து பக்கத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து தாயாரை நோக்கி வீசினார். இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, சீரியஸான குற்றச்சாட்டு. ஆனால் திரு அன்புமணி அவர்கள் இன்றைக்கு நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது, என் தாயை நான் மிகவும் நேசிக்கிறேன், அவர் மீது ஒரு துரும்பு கூட விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை ராமதாஸ் அவர்கள் கூறுவதை பொய் என்று நான் நினைக்க விரும்பவில்லை என்றால் அது அவ்வாறு பொய்யாக இருக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். அந்த எக்ஸ்ட்ரீமை நோக்கி ராமதாஸ் அவர்கள் நடந்திருக்காருன்னா ஒரு கோபத்தில் இப்படி அடிப்பதற்கு பதிலாக இப்படி தூக்கி போட்டிருக்கலாம். அவரை தாக்குவது இவருடைய நோக்கம் என்று நினைக்கவில்லை.
அவருடைய அதிருப்தியை கோபமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். பாமகவினுடைய உள் விவகாரங்களை அறிந்த ஒரு நண்பரிடம் நான் பேசிய போது, வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு காரசாரமான சம்பவம் நடைபெற்றது குறித்து தானும் ஏற்கனவே கேள்விப்பட்டதாக அவர் என்னிடம் தெரிவித்தார். இது பாமகவின் உள் விவகாரங்களை நன்கறிந்த ஒரு நண்பர் சொன்னது. சரி, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பிரஸ் மீட்டில் கூட்டணி தொடர்பாக தெரிவித்த கருத்து சம்பந்தமாக அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருவரோடு நான் பேசினேன். அவர் ராமதாஸ் அவர்கள் கூறியது அத்தனையும் உண்மை என்று சொல்லுகிறார். அத்தனையும் என்றால் கூட்டணி தொடர்பாக அதிமுகவோடு கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது, அடுத்த நாள் முடிவாக வேண்டும். திரு சி வி சண்முகம் பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசியில பேசி ஒப்புதல் எல்லாம் பெறப்பட்டு விட்டது. இந்த நிலையில் அன்புமணி அவர்களும் அவரது துணைவியாரும் போய் ராமதாஸ் அவர்களுடைய காலை பிடித்து கதறியதாக ராமதாஸ் சொல்லுகிறார். பாஜகவோடு கூட்டணி வைக்கணும், அப்படி போலனா நீங்க எனக்கு கொல்லிதான் வைக்கணும் என்று சொன்னதாக டாக்டர் ராமதாஸ் சொல்லுகிறார் அல்லவா. இதிலே காலை பிடித்து கதறினார்கள், எனக்கு வேறு வழி இல்லாமல் போய்விட்டது என்று டாக்டர் ராமதாஸ் அதிமுக முன்னணி தலைவரிடம் கூறியிருக்கிறார். வேறு வழியின்றிதான் நான் இந்த முடிவை எடுக்க நேர்ந்தது என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வருத்தத்தை வெளிப்படுத்தும் போது இருவரும் வந்து மன்றாடியதை அந்த தலைவரிடம் பகிர்ந்திருக்கிறார். ஓகே, அதிமுக தலைவர்கிட்ட. ஆகவே அதிலே வெவ்வேறு செய்திகள் அவர் சொன்னதிலே ஒன்றோடு ஒன்று விசாரித்து பார்க்கும்போது பல செய்திகள் ஊர்ஜிதமாகின்றன. அந்த அளவுக்கு ராமதாஸுக்கு அன்புமணி நெருக்கடி கொடுத்திருக்காரு, மனதை புண்படுத்தி இருக்கிறார், காயப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் நெருக்கடி கொடுத்திருக்கிறார் என்று நான் கடந்து போக விரும்புகிறேன். தந்தையை அவமரியாதையாக நடத்தி இருக்கிறார். அதுல இன்னொரு குற்றச்சாட்டு, அன்புமணி அவர்கள் அந்த பாட்டாளி சொந்தங்கள் இருக்கிறார்களே, வன்னிய சொந்தங்கள், அவர்களிடத்திலே அன்புமணியினுடைய பிம்பம் சிதையும் அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? வன்னியர் சங்கத்தை கட்டமைத்து வளர்த்ததில் அரும்பாடுபட்டவர்களில் பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி அவர்களுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதைவிட சமமாக கூடுதலாக பங்கிருப்பவர் காடுவெட்டி குரு. அந்த காடுவெட்டி குருவை நீ அவமதித்தாய், அலட்சியப்படுத்தினாய் என்று, அதனால் அவர் வேதனை அடைந்தார் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். அவர் காலம் கடந்து இவ்வாறு சொல்வது அப்போதையே அமைதி காத்தீர்கள் என்ற கேள்வி ராமதாஸ் அவர்களை நோக்கி எனக்கு இருக்கிறது. நீங்கள் நடத்திய சந்தர்ப்பவாதம் இல்லையா? நீங்கள் அப்போது குருவை அவமதித்தது என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது, குரு குடும்பத்தினருக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையை போட்டு உடைத்து இருக்கிறார். அன்புமணி தான் இந்த கட்சியில் எதேச்சதிகாரம் செலுத்துவதற்காக, சுருங்க சொல்வானால் கட்சியை கைப்பற்றுவதற்காக, தந்தையை தூக்கி எறிய, தந்தையை அவமதிக்க, இந்த கட்சியை வளர்த்த குருவை அவமதிக்க, அதே போல சமாதானம் பேச வந்த ஜி.கே. மணியை அவமதிக்க, இப்படி பல செயல்களை செய்து எல்லாரையும் அவமதிக்கிறதா தொழிலாவே வச்சிருக்காரு அன்புமணி அவர்கள். இல்ல, நான் அப்படி சொல்லல. நீங்க வம்பஸ் வாங்கிக்காதீங்க. நான் சொல்லுவது, திரு ஜி.கே. மணி அவர்கள் சமாதானம் பேச போன போது அவரிடம் இவர் எகிரியதாக நாம் செய்திகளை பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நண்பரும் ஜி.கே. மணி சமீபத்திய நிகழ்வுகளில் மனவேதனை அடைந்ததற்கு அதுவும் ஒரு காரணம். ஜி.கே. மணியுடைய பையன் தமிழ்குமரன் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தார், என்று டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். ஆகவே அவர் தன்னுடைய மனைவியை கொண்டு வருகிறார், அடுத்தது மகளை கொண்டு வருவதற்கு அவர் விரும்புகிறார் என்று தோன்றுகிறது. ஆகவே தந்தை வயதாகிவிட்டது, ஆகவே அவர் ஏதாவது உளறிக் கொண்டிருப்பார் என்பதை போன்ற கமெண்ட் எல்லாம் அவர் அடித்திருக்கிறார். இந்த தகவல் ராமதாஸ் அவர்களுக்கு எட்டி அது அவரை சீற்றமடைவதற்கு முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. முழுக்க அவர் எப்படி நான் என் குடும்பத்திலிருந்து யாரையும் கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ராமதாஸ் கொண்டு வந்தாரோ, அதை போல அவராவது சொல்லிவிட்டு கொண்டு வந்தார். இவர் சொல்லாமலேயே தவதவன் கொண்டு வருகிறார். மனைவியை கொண்டு வந்தார், மகளை கொண்டு வருகிறார். ஆகவே இது இப்போது இதுவாகிவிட்டது. இதனுடைய இமீடியட் விளைவு, 2 விளைவுகள் இதனால் உருவாகி இருக்கின்றன. முதல் விளைவு, ராஜ்யசபா சீட்டு 0 கிடையாதுன்னு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதிமுக கொடுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற மோதல் சூழ்நிலையில எப்படி கொடுப்பாங்க? 2வது, அதிமுகவுக்குள் பாமகவுக்கு கொடுப்பதற்கு ஏற்கனவே எதிர்ப்பு இருந்தது இந்த சண்டைக்கு முன்னாடியே. ஏன் எதிர்ப்பு இருந்ததுன்னா, இவங்களை நம்பி கொடுக்க முடியாது, கூட்டணிக்கு வருவாங்கன்னு எழுதி தர சொல்லுங்க. எழுதி தந்தாலே கூட மாறுவாங்க. ஏன்னா ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிறதுக்கு முதல் நாள் பல்ட்டி அடிச்சவங்க தானே இவங்க அப்படின்னே ஒரு தலைவர் கமெண்ட் அடிச்சார். இல்ல சார், லாஸ்ட் டைம் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி விட்டு பாஜக கூட்டணிக்கு போனாங்க. அதுதான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க காதுல வாங்காமே கேட்டுட்டு இருக்கீங்க. நம்பத்தகாத கட்சி பாமக என்று அதிமுகவினுடைய முன்னணி தலைவர் ஒருவர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த வாய்ப்பு சுருங்கி இருந்தது. நேற்றைய சண்டையின் மூலம் வாய்ப்பே இல்லை என்று ஆகிவிட்டது.
வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றத மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இது இமீடியட் பாரதூரமான விளைவு என்னவென்று சொன்னால், இப்போது தேர்தல் நெருங்குவதற்குள் இவர்கள் இருவருக்குள் சமாதானம் வருமா? கேள்விக்குறி. யார் இறங்கி போகிறார்கள்? என்ன காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும்? ஒர்க் அவுட் ஆனாலும் இவ்வளவு அடிச்சு அசிங்கப்பட்ட பிறகு மக்கள் இவர்களை ஏற்பார்களா? ஆகவே கூட்டணி கட்சி கிட்ட பழைய பேர வலிமை இவர்களுக்கு இருக்குமா? இதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகள். பேர வலிமையை பாமக இழந்து விட்டதா சார்? இந்த சண்டை பாமக பேர வலிமையை இழந்து நிற்கிறது. எந்த கட்சியோடு சேருமோ அந்த கட்சி கொடுப்பதை வாங்கி கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு வேறு வழி இல்லை. குறிப்பாக 2026 தேர்தலில் பாமக கொடுப்பதை வாங்கி கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது. டிக்டேட் செய்கிற நிலையில் பாமக இனி இல்லை. இப்போது இமீடியட்டாக இல்லை, இனியும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஆகவே பாமகவினுடைய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படும். பாமகவின் இமேஜ் டேமேஜ் ஆகி இருக்கிறது. குறிப்பாக அன்புமணியினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகி இருக்கிறது. அவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தலாம், அவர் கையில தான் கட்சி இருப்பதாக ஷோ காட்டலாம். இந்த ஷோ காட்டுறதுக்கெல்லாம் எந்த கட்சி பெரிய கட்சியை நாடி போறாங்களோ அந்த கட்சி ஈல்டாகாது. ஒருவேளை விஜய் மாதிரி புதிய கூட்டணிக்கு காத்திருக்கிறவர்கள் வேண்டுமானால் ஈல்டாகலாம். அதிமுக ஈல்டே ஆகாது, சொல்லிடும். முதல்ல உங்க அப்பாவை சரி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் வாங்க இங்க பேசலான்டுவாங்க. இது பாமகவுக்கு ஏற்பட்டிருக்க பின்னடைவு. அதே போல அதிமுக பாஜக கூட்டணிக்கும் இது பெரிய பலத்த அடி. வலிமையான கூட்டணியை கட்டமைக்க போகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிக்கொண்டிருந்த நிலையில் பாமக அதே கணக்கோடு பாஜகவும் இருந்த வேளையில் பாமகவுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உட்பூசல், குடும்ப பூசல், அதிகார மோதல் அந்த கூட்டணிக்கே ஒரு பெரிய பாதிப்பு. இது சரி செய்யப்பட்டாலும் பாதிப்பு தான். ஏன்னா இதை பற்றிய விமர்சனங்கள்லாம் வரும். ஜெல்லாகாதுன்னு சொல்ல வரீங்க கூட்டணி? இல்ல, கூட்டணி ஜெல்லாகாதுன்னு சொல்லல. பாமக அதன் வலிமையை இழந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போது அதற்கு உதவ போகிற விஷயம்தான், அதனுடைய வலிமை குறைவதற்கு உதவ போகிற விஷயம்தான் இப்போதைய குடும்ப அதிகார மோதல் என்று நான் பார்க்கிறேன். கட்சியினுடைய பொருளாளர் பதவியிலிருந்து கவிஞர் திலகபாமா நீக்கினாரு ராமதாஸ் அவர்கள். அவர் நீக்கினதெல்லாம் செல்லாது, திலகபாமா அவர்களே பொருளாளர் பதவியில நீடிப்பாங்கன்னு அன்புமணி அவர்கள் ஒரு இது மட்டுமல்ல, இது மாதிரி எப்படி தர்மயுத்தம் காலத்துல இபிஎஸ் ஓபிஎஸ் மாறி மாறி நீக்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி பாமக சொல்லுகிறேனே, அது பிளவை நோக்கி நகர்கிறதுன்னு சொல்றேன். நீங்கள் மாவட்ட தலைவர்கள் மாற்றியிருக்காரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உட்பட. இவர் சொல்லுகிறார் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீக்குவது செல்லாது, நானே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், நான் தான் தலைவர் என்றார் இப்போ அன்புமணி. இது இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் தான் எலெக்ஷன் கமிஷன்ல என் பேர் தான் இருக்கு. ஆமா, இப்போ ராமதாஸ் அங்கேயும் போய் உழவு வைக்க போறாரா என்னன்னு பார்க்கணும். உலை வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஏனென்றால் அவர் அன்புமணியோட யாராவது ஆதரவாளர்களோ அவங்களெல்லாம் பார்த்து நீக்கிட்டு இருக்காரு. ஆமா, நீக்கும் பட்டியல் இனிமேல் ரெண்டு தரப்புல மாறி மாறி வரும். அதனாலதான் சொல்றேன், கட்சி டோட்டலா டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. பாமக என்கிற கட்சி இவர்கள் இருவருடைய சண்டையால் மாம்பழம் நசுங்கிருச்சுங்கிறீங்க. மாம்பழம் செதஞ்சி அழுக போகுதுன்ற லெவலுக்கு வந்துருமா என்னன்னு தெரியல. இப்ப நல்லா நசுங்கிருச்சு. யாரும் ஜூஸ் போடாம இவங்களே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர வீசிட்டு ஜூஸ் போடாமே அது நசுங்கிருச்சு, செதஞ்சிருச்சு, அழுக போகுது. அழுகதற்கு முன்னாடி அதை யாராவது ஜூஸ் புழியதற்கு வாய்ப்பு இருப்பான்னு முயற்சிப்பார்கள் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஓகே, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட என்ன நினைப்பாரு, பிஜேபி தலையிட்டு யாராவது காம்ப்ரமைஸ் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைப்பாரு. சில ஊடகவியலாளர்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சண்டையை உருவாவதற்கு முக்கிய காரணமே பாஜக ஒரு சில ஊடகவியலாளர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க சார். அதை பாத்தீங்களா? இல்ல, நான் அதை அபத்தம் என்று கருதுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிற நிலையில் தன்னுடைய கூட்டணியில் இடம்பெற வாய்ப்புள்ள ஒரு கட்சியை எதற்காக பலவீனப்படுத்த வேண்டும்? தவிர இரு குடும்பத்திற்குள் வெவ்வேறு பவர் சென்டர்கள் உருவாவதற்காக நடைபெறுகிற மோதல். அதிலே ஒரு தரப்பு பவர் சென்டர்கள் வரக்கூடாது என்று இன்னொரு தரப்பு நினைக்கிறது. சரி, இதெல்லாம் நாம் பொதுவெளியில் பார்த்து கொண்டிருக்கும் போது இங்கே எங்கிருந்து வெளியே ஹேண்டு வருகிறது. ஆகவே அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நிராகரிக்கத்தக்க வாதம் என்று நான் பார்க்கிறேன். சரி, இந்த சண்டை இப்போது முடிவுக்கு வருமா, இல்ல தேர்தலுக்குள்ளவாது இந்த சண்டை முடிவுக்கு வருமா? என்ன நடக்க சார் வாய்ப்பு இருக்கு? தேர்தலுக்கு முன் முடிவுக்கு வருவதற்கு யாராவது சமரச முயற்சிகளை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களும் எடுக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஓகே சார், அதே போல இன்னைக்கு விஜய் வழக்கம் போல மாணவர்களுக்கு நிதியுதவி செய்யக்கூடிய விழாலாம் நடந்திருக்கு. அதுல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு.
பணத்தெல்லாம் வாங்கிக்கோங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்களோ ஓட்டு போடுங்கிற டோன்ல வந்து விஜய் பேசி யார் ஊழல் இல்லாத ஆட்சி தருவார்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கிற டோன்ல பேசியிருக்காரு. இது வந்து பொதுவாக சொல்லக்கூடியதுதான். அதிமுக இன்னும் சொல்லலை, காலம் கடந்து சொல்லும். தேர்தல் பிரச்சாரத்தை பொது பதவி சொல்லும், பணம் தருவாங்க வாங்கிக்கங்கன்னு. நிச்சயமாக பணம் விளையாட போகிற தேர்தல் தான் 2026 சட்டசபை தேர்தல். ஏற்கனவே இடைத்தேர்தல்களுக்கு பணத்தை கொட்டுறாங்க. இந்த முறை பொது தேர்தலுக்கு பணம் ஆறாக போகிற காட்சியை நாம் பார்க்க போகிறோம். விளையாட போகுது பணம் முக்கிய ஃபேக்டராக விளையாட போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வலிமையோடு இருந்தாலும் எதிர்த்தரப்பில் ஓட்டுச் சிதறல்கள் ஏற்படக்கூடிய சூழல் நம் கண் எதிரே தென்பட்டாலும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை சில கட்சிகள், சில வேட்பாளர்கள் செய்ய போகிறார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சி பெரிய அளவில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதிமுகவில் பல பேர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மொத்தமாக கட்சியை டிசைட் செய்து கொடுக்க வேண்டிய முடிவை எடுத்து செய்யுமா, அறிவிக்குமானா சம்பந்தப்பட்டவர்களுக்கு, வேட்பாளர்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அறிவித்தால் அது தெரிந்துவிடும். நம்மை போன்ற ஊடகவியலாளர்களுக்கு மிக எளிதாக அதை தெரிந்து கொள்ள முடியும். திமுகவில் இப்போதே அதற்கான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். தேர்தல் நெருக்கத்தில் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு பணம் கொடுக்கிற மைண்ட் செட்டுக்கு திமுக வந்துட்டாங்க. பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை, முடிவு அவர்கள் எட்டி இருப்பதாக நாங்க நல்லாட்சி கொடுத்திருக்கோம், திராவிட மாடலுங்கிறாங்க, பெண்களுக்கு இலவச பயணம் எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் பணம் கொடுக்குறாங்களே. சரி சார், அப்படி வந்து மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பை இவர்களே தோற்றுவித்திருக்கிறார்கள். தட்சணை வரும், மொய்க்கவர் வரும், மக்கள் நினைக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. மக்களை இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பதற்கு ஆவலோடு இந்த தடவை 2 கட்சியும் கொடுக்கும் என்று மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய நிலையை உருவாக்கியது திமுக. அந்த ஆட்சியில் இருந்தபோது அதிகமாக அதிமுகவும் கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தால் இப்போது பொது தேர்தலிலேயே கொடுக்க வேண்டிய அவஸ்தைக்கு, நெருக்கடியான சூழலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. யார் காரணம்? 2 பேரும் மாறி மாறி கொடுத்துருக்கீங்க. காஞ்சிபுரம் கும்முடி புண்ணில் அவங்க கொடுத்தாங்களா, நம்ம இதில் கொடுப்போம். அதில் இவங்க கொடுத்தாங்களா, இதில் நம்ம கொடுப்போம். அவங்க 500 கொடுத்தாங்களா, நம்ம இது பண்ணுவோம். திருமங்கலம் ஃபார்முலா அதெல்லாம் பழசாகி போச்சு. இப்போ ஈரோடு கிழக்கு ஃபார்முலா வந்து புதுசு. அது என்னுடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நண்பர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கண்டுபிடிப்பு. மூக்க அழகிரி அவர்களுடைய ஃபார்முலாவை தோற்கடித்த ஃபார்முலா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஃபார்முலா. ஆகவே இப்போ பொது தேர்தல் ஃபார்முலா அதை யார் வகுக்க போகிறாங்கன்னு தெரியல. பொது தேர்தலில் கொடுக்கறதுன்றதெல்லாம் கஷ்டம், ஆனால் கொடுப்பாங்க அப்படின்னு பேச்சடிபடுது. ஆகவே திரு விஜய் அவர்களுடைய குற்றச்சாட்டு நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். பணம் விளையாட போகிறது. விஜய் அதை எதிர்கொள்ள முடியாது. சவால், அது ஒரு பெரிய சவால் தான். அப்பீல் விடலாம் அவர். இன்னொன்று, அவருடைய நிறுத்தப்புற வேட்பாளர்கள் வசதியானவனா யாராவது விஜய்க்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுக்கலாமே தவிர அவங்களோட பாலிட்டி போட முடியாது. You cannot challenge them, ADMK and DMK. You cannot beat them in the ground. ஆகவே விஜய்க்கு இது ஒரு பெரிய சவால். கூட்டணி இல்லாதது இப்போதைக்கு ஒரு சவால். கூட்டணி வருமா, யார் வருவாங்கன்னு தெரியல. அதிமுக தரப்புல ராஜ்யசபா சீட்ல தேமுதிகவுக்கு கொடுக்கலன்னா அவங்க திமுக பக்கமும் விஜய் பக்கமா போயிடுவாங்க. வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது நாளைக்குள் தெரிந்துவிடும். நாளை மறுநாளுக்குள் நமக்கு தெரிந்துவிடும். இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கு. நாளை மறுநாளுக்குள் அதிமுகவின் வேட்பாளர்கள் தெரிந்துவிடும். ஆகவே தேமுதிகவுக்கு ஒரு சீட் கொடுத்தா கூட்டணியில் இருப்பாங்க. சார், தேமுதிக 1% கீழே கம்மியா இருக்காங்க சார். அவங்களுக்கு எப்படி சார் ஒரு ராஜ்யசபா வந்து நீங்கள் ஏன் வாக்குறுதி கொடுத்தீர்கள்? வாக்குறுதி கொடுத்தது பேப்பர்ஸ்ல இல்லன்னு எடப்பாடி ஒரு முறை பிரஸ் மீட்ல சொன்னாரே சார். இல்ல, நீங்கள் அன்றைய தினம் வந்த செய்திகள் வந்தது உண்மை. நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு சீட், ராஜ்யசபா சீட் தருவதாக எடப்பாடி வாக்குறுதி அளித்தார் என்று செய்திகள் வெளிவந்துள்ளன. அதை நாம் மறுக்க முடியாது. பிரேமலதா அவர்கள் தங்களிடம் உறுதியளித்ததாக கூறுகிறார். அதுக்கப்புறம் எடப்பாடி மறுத்திருக்காரு அந்த செய்தியை. பிரேமலதா பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் எடப்பாடி மறுத்திருக்கலாம். திரும்பவும் பிரேமலதா நேற்று கூறியிருக்கிறார், சத்தியத்தை மீறாதீர்கள் என்று. ஆமா. ஆகவே நான் திருமதி பிரேமலதா அவர்கள் கூறுவதை நம்புகிறேன். நான் நம்புகிறேன். ஆனால் அது கொடுக்க வேண்டுமா, அதற்கான ஒர்த் இருக்கிறதா என்பது தனி கேள்வி. நீங்க கமிட்மெண்ட் பண்ணீங்களா இல்லையான்றது ஒரு கேள்வி. அந்த ஒர்த் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா அது ஒரு கேள்வி. வாக்கு சதவீதம் இல்லாம இருக்கலாம். கட்சி கணக்கில் ஒரு கட்சி உங்க பக்கத்துல வரணுமா வேணாமா, அது முக்கியமா இல்லையா இன்றைய தேர்தல்? 26 அது முக்கியமா இல்லையா சார்? ஏற்கனவே பாமக 2ஆ உடஞ்சு நிக்குது. அதுல பெரிய ஒரு சின்னவரோட சேர்ந்து உங்க பக்கம் வருவாரான்னு சந்தேகம். அச்சா, இப்ப தேமுதிக விட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அப்ப வேற யாரு உங்க கூட இருப்பாங்க? புதிய நீதி கட்சி, தமாக எல்லாம் வச்சு வண்டியை ஓட்டுறதா? என்னன்னு புரியல எனக்கு. ஆகவே
அந்த சிக்கல் ஒரு பக்கம். ஆகவே தேமுதிக கொடுக்கலன்னா அவர் விஜய் பக்கமோ திமுக பக்கமோ போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த முடிவு வேணாலும் நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது, நேற்று இரவு நான் கேள்விப்பட்ட தகவல், தேமுதிக தரப்பிலிருந்து முக்கியமான நபர், முக்கியமான ஒருவர், 3 எழுத்து பிரமுகர் இல்ல, நான் 3 எழுத்து பிரமுகர் நான் நினைக்கல, தேமுதிக அவர் இல்ல, தேமுதிகவிலிருந்து அதிமுக தரப்புக்கு செய்தி சொல்லப்பட்டு விட்டது. ஓகே, ராஜ்யசபா சீட்டு கொடுத்தால்தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம், இல்லவென்றால் வேறு முடிவு எடுப்போம் என்ற தகவல் சொல்லப்பட்டு விட்டது என்று நான் நம்பத்தகுந்த சோர்ஸ்ல இருந்து நான் கேள்விப்பட்டேன். ஓகே. ஆகவே இது ஒரு நெருக்கடி. விஜய் சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு நிச்சயமாக தமிழக பொதுத்தேர்தலில் முதல் முறையாக அரங்கேறப் போகிற, பொதுத்தேர்தலில் மாநிலம் தழுவியில் பார்க்க போகிற ஒரு காட்சி. முன்ன பொதுத்தேர்தலில் ஓட்டு கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க தொகுதியில. ஆனால் இப்போது மாநிலம் தழுவிய அளவில் கொடுப்பதற்கான முயற்சிகள் அல்லது கொடுப்பதற்கான யோசனைகள் தீவிரமாக பரிசீலனையில் இருக்கின்றன. சார், ஒரு பக்கம் பாமக சண்டை, மறுபக்கம் தேமுதிக மிரட்டுறாங்க. எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கு போல இருக்கே சார். நெருக்கடி என்றால் கூட்டணியை எப்படி வலிமையாக உருவாக்க முடியும் என்கிற நெருக்கடி. ஏனென்றால் அவர் என்ன சொல்றாரு, திமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமையான கூட்டணியை கட்டமைத்து விடுவோம் என்று சொல்லி கொடுக்கிறார். அப்படி ஒரு அணி உருவாவதற்கான, வலிமையான அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இப்ப தென்படவில்லை. ஆனால் தேர்தலுக்கு நிறைய அவகாசம் இருக்கு. ஆகவே அவர் முன் உள்ள ஒரு பெரிய சவால், பெரிய அணியை உருவாக்குவது, உடையாத நிலையில் உருவாக்குவது. பாமக உடையாத நிலையில் வரணும், தேமுதிக திருப்தி அடைந்து முழுமனதோடு வரணும். அது தவிர அவர் எதிர்பார்ப்பது போல அல்லது சில பேர் கூறுகிறார்கள் பாஜக மேல அந்த பொறுப்பை போடுறாங்க. நான் நம்புவது திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். பாஜக அதற்கான முயற்சிகளை எடுக்கும் என்று அதிமுகவில் சில பிரமுகர்கள் நம்புகிறார்கள். என்ன முயற்சி? தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பாஜக அணிக்குள் கொண்டு வருவது. இது முயல் கொம்பு என்று நான் கருதுகிறேன். இது ஒரு சாதாரண முயற்சி அல்ல. விஜயை என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வர முடியாதுங்கிறீங்களா? கொண்டு வருவது என்பது பிரம்ம பிரயத்தனம் என்று ஒரு வார்த்தை உண்டு. ஏனென்றால் அவரது எதிர்பார்ப்பு அதிகம், தொகுதிகள் எண்ணிக்கை அவர் எதிர்பார்ப்பது மிக மிக அதிகம். அவரை அகாமடேட் செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல. அதுவும் இல்லாம பாஜகவை கொள்கை எதிரின்னு வேற சொல்றாருல்ல. இல்ல, அதுதான் கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அவர் தான் முதன்மை சக்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அல்லது ஈக்குவல் பார்ட்னராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எப்படி இது உள்ள கொண்டு வருவாங்க? அப்படி கொண்டு வராத நிலையில எப்படியும் அவர் தனியா தானே இருப்பாரு. இல்ல திரு சீமானையாவது குறைந்தபட்சம் விஜயை தனிமைப்படுத்தி விட்டு மீறி எல்லோரையும் இணைப்பதானால் சீமானை உள்ள கொண்டு வரும். சீமானையும் சேர்த்து உள்ளே கொண்டு வந்தால் அது வலிமையான அணியாக மாறலாம். ஆனாலும் சீமானும் தனித்து தான் போட்டி போடுவேன்னு இப்போ சொல்றாரு, அவரும் சொல்லுகிறார். ஆகவே ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைப்பது என்பது ஒரு சுகமான கனவு மாதிரியான யோசனை. ஓகே, அது நடைமுறையில் வருவதற்கு நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன என்று தான் நான் பார்க்கிறேன். நடக்காது என்று சொல்லவில்லை. இப்போதைக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை அப்படி ஒரு நமக்கு தகவல்களோ நமக்கு அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளோ தென்படவில்லை. ஒரு பக்கம் பலவீனமான நிலையில் பாமக, உடையும் நிலையில் பாமக, இன்னொரு பக்கம் நிபந்தனைகளை விதிக்கிற தேமுதிக, மீறி இருப்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் தான். அதை தக்க வைத்துக் கொண்டு என்ன வலிமையான அணியாக அது இருக்கும். இதுதான் இன்றைய நிலை. சார், அதே போல ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு யாருக்கு சார் போக வாய்ப்பு இருக்கு? 2 சீட் இருக்கு. இல்ல இது மாதிரியான யூகங்கள் எல்லாம் நான் விவாதிக்க விரும்பவில்லை. நான் நிறைய பேர்கள் பத்திரிகையில போடுறாங்க, அதையே நான் திரும்ப சொல்வதால் என்ன பலனில் இருக்கும்? ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியின் சிந்தனையில் 2 சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க விரும்புவதாக ஒரு கூறப்படுகிறது. அதிமுக சேர்ந்த சில நண்பர்கள் சொல்றாங்க. ஆனால் நான் யூகத்தின் அடிப்படையில் பேசுவதில்லை. பல பேருடைய பெயர்கள் இருக்கு. சில பேர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேண்டுமால் இப்போதே ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்கறாங்கன்றது எனக்கும் தெரியும். அந்த யூகம் உண்மை. சில யூகங்கள் தவறான யூகங்கள். திரு ஜெயக்குமார் ராஜ்யசபாக்கு போக விரும்புகிறார் என்பது உண்மை. திரு அன்வர் ராஜா போக விரும்புகிறார் என்பது உண்மை. ஆனால் யாருக்கு கிடைக்கும் என்ற முடிவுக்கு நான் வர தயாராக இல்லை. யார் யார் விரும்புகிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். யார் யார் சார் விரும்புகிறார்? ஆனால் எதிர்பாராத பெயர்களாகவும் இருக்கலாம் என்ற ஒரு பேச்சாகவும் இருக்கிறது. ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் இன்னொரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் தருவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அவர் 2 பேருமே புதியவர்களாக இருக்கக்கூடும், அல்லது இந்த பட்டியலில் அடிபடாத பெயர்களாக இருக்கலாம் என்று ஒரு நண்பர் சொல்லுகிறார், முக்கியமான நண்பர். ஆனால் அந்த மாதிரியான யூகங்களை விவாதிப்பது என்பது சரியாக இருக்காது. அது நடந்து முடிந்த பிறகு அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா, அது ஏதாவது
கட்சிக்குள் ஏதாவது அதிர்வுகளை ஏற்படுத்துமா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர முன்கூட்டியே விவாதிப்பதால் பலன் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. சார், விஜயை பத்தி விமர்சிக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்காரங்களுக்கு வந்து ஒரு கட்டளையிட்டு இருப்பதாக தகவல். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏன் சார் விஜய் விமர்சிக்க கூடாதுன்னு எடப்பாடி சொல்றாரு? கூட்டணிக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறாரா? இல்ல அப்படி எதிர்பார்க்கலாம். அது என்ன வாய்ப்பு இருக்குன்னு இப்பதான் நாம் அதை பற்றி பேசணும். அதுக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்குன்றது சந்தேகத்தை பேசணும். அதனால அதை திரும்ப விவாதிப்பதான பொருள் இல்லை. ஓகே. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவை ஏன் தாவேகா விமர்சிப்பதில்லை என்ற கேள்விக்கு இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியைத்தான் நாங்கள் விமர்சிக்க விரும்புகிறோம். அதிமுக ஆட்சியிலிருந்து அது செய்த தவறுகளுக்காக மக்களால் தண்டிக்கப்பட்ட கட்சி என்று சொன்ன விமர்சனத்தை அதிமுக ரசிக்கவில்லை. அதற்கு உரிய பதிலடியை ஐடி விங் மூலமாக கொடுத்ததை நாம் பார்த்திருக்கோம். ஆகவே அப்படியே 2 பேருக்கும் சுமூக உறவு இருக்கிறது என்றெல்லாம் நான் தயாராக இல்லை, சொல்ல தயாராக இல்லை. மோதல் உருவாகாமல் இருக்கிறது இதுவரை, அவ்வளவுதான். திமுகவை பொறுத்த வரைக்கும் கமலுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டை கொடுத்திருக்காங்க, வைகோ அவர்களுக்கு மறுத்திருக்காங்க. மதிமுகவை எப்படி சார் வந்து காம்பன்சேட் பண்ண போறாங்க? என்ன திமுக கூட்டணியில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? மதிமுக ஒரு பெரிய பலம் வாய்ந்த சக்தி என்றெல்லாம் சொல்ல முடியாது. இரண்டாவது, திரு வைகோ அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையில் அவரை ஒரு பெரிய பிரச்சார பீரங்கியாகவும் திமுக கடந்த காலங்களைப் போல பயன்படுத்த முடியாது. திரு வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் மக்களவையிலும் சரி மாநிலங்களவையும் சரி மிக சிறப்பாக செயல்பட்ட உறுப்பினர்களில் ஒருவர். தமிழ்நாட்டிலிருந்து போய் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எழுப்பியவர்களில் பல பிரச்சனைகளில் மாநிலங்களவை மக்களவையின் கவனத்தை ஈர்த்தவர்களில் குறிப்பாக மாநிலங்களவையில் ஒரு கர்ஜனை செய்து அவையினுடைய கவனத்தை ஈர்த்த உறுப்பினர் திரு வைகோ. ஆகவே பெரும்பாலும் மாநிலங்களவை தான் என்று நினைக்கிறேன். மக்களவை இருந்ததாக எனக்கு நினைவில்லை, ஒரு முறையா என்னன்னு தெரியல, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் பெரும்பாலும் மாநிலங்களவை தான். ஆகவே மாநிலங்களவையில் சிங்கமாக கர்ஜித்தவர் வைகோ. அவர் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய பணிகள் அதிகம். ஆனால் இப்போது உடல்நிலை காரணமாக அவர் தொய்வுற்றிருக்கிறார். திமுகவுக்கு கட்சி ரீதியாக ராஜ்யசபாவில் தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவில் முதலமைச்சர் தீர்மானமாக இருந்ததால் கமலுக்கு வாக்குறுதி அளித்தபடி ஒரு சீட்டை கொடுத்து விட்டாரே தவிர மீறி 3 திமுகவை சேர்ந்தவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்ததாக நான் அறிகிறேன். ஆகவே அந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். வைகோ இதன் காரணமாக அவருடைய கட்சியினர் மன வருத்தம் அடையலாமே தவிர வேறு எந்த முடிவும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். நான் கமல் ராஜ்யசபா உறுப்பினராக ஆகியது பற்றி மட்டும் விமர்சனத்தை முன்வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், 2 பேருக்கும் மாற்றம் தான் மையமாக இருக்க போகிறேன் என்றெல்லாம் சொன்னவர் கடைசியில் திமுக நீங்கள் சொன்னது போல வாக்குறுதிகள் ஓடுவதை பார்த்து டார்ச் லைட் எடுத்து டிவி அடிச்ச உடைச்சவர்லாம் அந்த ஆவேசெல்லாம் போய் கடைசியில் அறிவாலயத்தில் சுற்றி சுற்றி வருகிற பூனைக்குட்டி மாதிரி ஆகிவிட்டார். ஆகவே கமல் சிரித்து போய்விட்டார். அவர் கமல் என்ன ஆகிவிட்டார் என்றால் திமுகவின் கிளை அமைப்பு போல மக்கள் நீதி மையம் ஆகிவிட்டதே தவிர அவர் இனி எதுவும் சாதிக்க முடியாது. அவருக்கு போனால் கூட்டம் வரும்னு நினச்சி திமுக அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துருக்கு. ஏதோ கொடுத்த வாக்குறுதிக்காக கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு கதாநாயகராக இருக்கார், வயசான கதாநாயகராக இருந்தாலும் கதாநாயகன், அதனால் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்களே தவிர கூட்டம் வர்றதுனால ஓட்டு வந்துடாது. கூட்டம் வர்றதுனால ஓட்டு வரணும்னா திமுக வடிவேலு பிரச்சாரத்தில் பெரிய ஓட்டு அள்ளி இருக்கணும். ஆனால் தோத்து போயிட்டாங்க அந்த எலெக்ஷன்ல 2011. ஆமாம். ஆகவே கமலுக்கு போன முறை வந்த கூட்டத்தை விட வடிவேலுக்கு வந்த கூட்டம் அதிகம். ஆமாம். கமலுக்கெல்லாம் லைவ் கவரேஜே எடுக்கல திமுக, வடிவேலுக்கு லைவ் கவரேஜ் எடுத்தாங்க. அவர் பேசுகிற ஊர்லேருந்து லைவ் கவரேஜ் சன்னில் வரும், கலைஞரில் வரும், அப்படியெல்லாம் எடுத்தாங்க. அப்படி எடுத்தே கதை போனி ஆகலை. ஆகவே கமலுக்கு கொடுத்தது ஏதோ பாவப்பட்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. ஓகே. கமல் இனிமேல் மக்கள் நீதி மையம்னு சும்மா சொல்லிட்டு இருக்க வேணாம். நண்பர் கமலஹாசன் அவர்கள் திமுகவின் கிளை அமைப்பு போல மாறி அடிக்கடி அறிவாலயத்தில் தென்படுகிற ஒருவராகிவிட்டார், RS பாரதி போல என்றுதான் நான் நினைக்கிறேன். சார், தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் அடிக்கடி தென்படுகிறார். சமீபத்தில் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மேடையில் பவன் கல்யாண் பாஜக ஏற்றிருந்தாங்க. பவன் கல்யாணை வச்சு பாஜக ஏதோ திட்டம் போடுறாங்க போல இருக்கே தமிழ்நாடு. நான் ஏற்கனவே இது பற்றி பேசிவிட்டேன். பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவில் ரொம்ப பாப்புலரான ஆக்டர். ஆகவே அவர் சார்ந்த சமூகத்தினர் வாக்குகளை பெற முடியுமா, அவருடைய செல்வாக்கை இங்கே பயன்படுத்தி என்று பாஜக கருதலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவரை வைத்து ஒரு கூட்டம், முக்கியமான தலைப்பிலே கருத்தரங்க கூட்டத்தை ஏற்பாடு செய்துவிட்டு பெரிய அளவில் அந்த கூட்டத்தை திரட்டி இருக்க வேண்டிய பாஜக அதில் தவறிவிட்டது. அவர் அந்த கூட்டம் சரியான அளவு பெரிய அளவு மக்கள் திரளவில்லை, அந்த மாதிரி ஏற்பாடு செய்யவில்லை என்று அதிருப்தி அடைந்தது தான் பாஜக கண்ட பலன். பவன் கல்யாண் அதிருப்தி அடைந்தார் என்பதுதான் பாஜக கண்ட பலன், உடனடி பலன். தேர்தலின் போது அவர் பிரச்சாரம் எந்த அளவுக்கு பலன் அளிக்க போகிறது என்பதை
நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவியா பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இந்த பாமக இஷ்யூ பத்தி இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை பல சம்பவங்களை வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.